ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் 3/4 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். மைதா அந்த 1 கப் அளவு ஃபுல்லாக எடுக்காமல் அதில் 3/4 வாசி மட்டும் எடுத்துக்கோங்க. சர்க்கரை பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இன்றைக்கி பொடி பண்ண சர்க்கரை இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு சப்ஸ்டியூட்டாக யோகர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கேர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கப் ஆயில் எடுத்திருக்கேன். இது நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். 1/2 கப் அதே கப்பில் மில்க் எடுத்திருக்கேன். இதே கப்பால் அளந்து எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் சர்க்கரையும் ஒரே குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் நம்ம ஊற்ற போகிறோம். வெனிலா எசன்ஸ் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஆல்மண்டும் கேஷ்யூவும் கொஞ்சம் கார்னிஷிங்காக எடுத்து வச்சுருக்கேன். சாக்கோ சிப்ஸும் கார்னிஷிங் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது பேக் பண்ணக்கூடிய அந்த பேனை நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லைனா பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சுற்றி நம்ம க்ரீஸ் பண்ணால் போதும். இதில் பட்டர் பேப்பர் போட்டனால அதை நான் சுற்றி நல்லா ஆயில் இல்லைனா நெய் தடவி வச்சுக்கலாம். இது நம்ம கேக் செய்கிறதுக்கு முன்னாடியே இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். அப்போ தான் பேட்ரு ரெடி ஆனோடனே இதில் நம்ம ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி 7 இன்ச் பேன் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருந்த 1/2 கப் ஆயிலை ஊற்றிக்கோங்க. ஆயில் 1/2 கப் எடுத்திருக்கேன். பால் 1/2 கப் எடுத்திருக்கேன். சர்க்கரை 1/4 கப் எடுத்திருக்கேன். அதை நான் பொடிச்ச சர்க்கரை யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. பால் அதே கப்பால் எண்ணெய் எடுத்த கப்லேயே 1/2 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் 1/4 கப் எடுத்திருக்கேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டைக்கு பதிலாக தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா. இல்லைன்னா கண்டென்ஸ்டு மில்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2ல் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எக் வச்சு தான் செய்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்டர் இருந்ததுன்னா இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் இதை நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா அடித்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது அவனை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பேட்டரை தூக்கி உள்ளே வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு அது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3/4 கப் அளவு மைதாவை அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் 2ஐயும் ஆட் பண்ணி அதை நல்லா ஜலிச்சு அந்த பேட்டரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது அது எதுவுமே கட்டிப்படாமல் இருக்கும். இப்போது ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து அதை நல்லா கிளறி விடுங்க. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும் பேக்கிங்கில். பார்த்திங்கன்னா சென்டராக அப்படியே கட் பண்ணி அப்படியே திருப்பி திருப்பி போட்ட மாதிரி நம்ம அதை மிக்ஸ் பண்ணணும். ஏன் அப்படி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மைதாவில் க்ளூட்டன் இருக்கும். அது ஆக்டிவேட் ஆகிடக்கூடாது. அது ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா கேக் உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க பேக்கிங்கில். இப்போது நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் இதை நம்ம பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்பேச்சுலா வச்சு
இந்த மாதிரி மெதுவாக பெரட்டி தான் வந்து மிக்ஸ் பண்ணணும் மாவு. 2 டைரெக்ஷன்லேயும் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரே டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த பேட்டரை வந்து இந்த டின்னில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் வந்து வெளியே வரும். இந்த மாதிரி கார்னிஷிங் பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஆல்மண்ட் கேஷ்யூ வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இது மேலே இந்த டாப்பிங்க்கு இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களோட விஷ் தான், நீங்கள் என்ன வேணால் வந்து இதை கார்னிஷிங் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ப்ளஸ் ஆல்மண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டாப்பிங்க்கு வந்து சேர்த்துக்கிறேன். பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பேட்டரை தூக்கி உள்ளே வச்சிடலாம். நான் இன்றைக்கி 35 மினிட்ஸ் 160 டிகிரி செல்சியஸில் இதை வந்து பேக் பண்ண போகிறேன். இப்போ கேக் பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு. இப்போது கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வெளியே எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவர் வச்சு அதில் குத்தி பாருங்கள், ஒன்றுமே ஒட்டாமல் வருது பாருங்கள். நமக்கு இப்போ கேக் தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இதை நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை அன்மோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு அதனோட ஓரங்களை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டு நம்ம அன்மோல்ட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போது அன்மோல்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு இதை கமுத்திட்டோம் அப்படின்னா நம்மளோட கேக் வந்து அழகாக வந்து அப்படியே விழுந்துரும். மேலே ஒரு டேப் பண்ணி விட்டிங்க அப்படின்னா கேக் வந்து அழகாக விழுந்துரும். நம்ம இந்த பட்டர் பேப்பர் போட்டிருக்கோம்ல, அதை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், கேக் வந்து எவ்வளோ ஃப்ளஃபியாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ ஸ்பாஞ்சியான கேக் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக ஸ்பாஞ்சியான ஃப்ளஃபியான கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், எப்படி நைஃப் வந்து உள்ளே இறங்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்திருக்கு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு சாஃப்டான கேக் நமக்கு தயாராகிருக்கு பாருங்கள். நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி கரெக்டாக பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching this video.